பக்கம் பரணி இதெல்லாம் வக்கீல் இது பண்ணி கொடுத்த கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வைக்கிறாங்க. அதை பார்த்து சவுந்தரபாண்டி எப்படியாவது இதை எடுத்து வைஜெயந்தி மேடம் கிட்ட கொடுக்கணும், அப்போ தான் அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்க முடியும்னு நைஸாக போய் பேசுகிற மாதிரி பேசி அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பரணி கண்டுக்காத மாதிரி இருந்துடுறாங்க. உடனே கால் பண்ணுறாங்க வைஜெயந்திக்கு. வைஜெயந்தி கோவமாக இருக்கனால ஃபோன் எடுக்க மாட்டேறாங்க. உடனே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே டக்குன்னு கால் பண்ணுறாங்க. என்ன சார் இதுன்னொடனே அந்த சண்முகம் ஏதோ வக்கீலை வச்சு இந்த கொஷினெல்லாம் உங்ககிட்ட கேட்க போகிறதா நாளைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், பெரிய உதவி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் உடனே வைஜெயந்தி அவங்க வக்கீலை வர வைக்கிறாங்க. வக்கீல்கிட்ட காமிக்க நானும் அவனை சாதாரண மளிகை கடைக்காரனாக தான் நினச்சிட்டேன். வெரி பிரில்லியன்ட் கொஷின், உண்மையிலே சரியான கொஷின் தான். இதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி பதில் சொல்வீங்க? உங்கள் புருஷன் அந்த வெயில் இது பண்ணுறதுக்காக பாதுகாப்புக்காக போனாலும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி கொஷின் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்க தெரியுமா எனக்கு அப்படின்ற மாதிரி வைஜெயந்தி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, கோர்ட்டில் எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். அப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருந்துச்சு, நாங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லணும். அப்புறம் ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாருன்றது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க தெரியுமே நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவரே கூப்பிட்டுக்கிட்டாருன்னு தெரியும், இதுதான் காரணம்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பேப்பரில் எழுதி வச்சுட்டு வைஜெயந்தி ரெடி பண்ணிக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நைஸாக பிரியாணியாக எனக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நைஸாக வாங்கி சவுந்தரபாண்டி சாப்பிட்டுருக்காங்க. ஓசி பிரியாணி சாப்பிட்ணுன்னா எப்போ வேணால் வந்துடுமா, உனக்காக நாங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம், இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, மற்றவங்க வீட்டில் சாப்பிட்றதெல்லாம் கூச்சம் வச்சுருக்காது அப்படி இப்படின்னு சொல்ல, இது வாங்கிட்டு வந்ததே சண்முகம் தான், பாய் வீட்டு பிரியாணி நிறையா வாங்கிட்டு வந்துட்டான், சரி அதனால தான் அவங்களுக்கும் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு சவுந்தரபாண்டி ஒரு மாதிரி ஆகிட்டார். நல்லா சாப்பிடுங்க மாமனாரே அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு சண்முகம் ஏஞ்சி போகிறாரு. எப்படியும் கண்டிப்பாக கேஸில் நல்லபடியாக இதுவாகிடுவோம்னு வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. மறுநாள் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனவுடனே எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் வக்கீல் சொன்ன மாதிரின்ட்டு வைஜெயந்தி தைரியமாக இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டி உட்காந்து பக்கத்தில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு பேசிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ சண்முகம் சரி ஓகே நீங்கள் ஆர்கியூ பண்ணலான்னு ஜட்ஜு சொல்ல, நான் விசாரிக்கணும்னு சொல்ல, ஓ வைஜெயந்தி மேடம் ஏன் விசாரிங்க அவங்க நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி வக்கீல் சொல்ல, இல்லையே நான் அவங்கள விசாரிக்கிறேன்னு சொல்லி நான் விசாரிக்க போகிறது போலீஸ்கார மேடம் கிடையாது, போலீஸ்கார மேடம் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு அவங்க பையன் கௌதம், அவங்க தான் என்னது இது முன்னாடி சொல்கிறது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்ல, ஜட்ஜு மேடம் எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, நான் என்ன இந்த குரூப்பை படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆமாம் அவர் அதெல்லாம் படிக்கல, அவருக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், விசாரிக்கட்டும் கௌதம் அவரை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. கௌதமும் வைஜெயந்தியும் பயந்து போயிடுறாங்க. அப்புறமா எழுந்து வராரு கௌதம். அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.